இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மல்கியா 3:6 நான் கர்த்தர் நான் மாறாதவர்னு சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். ஆகவே இந்த காலவெளியிலே நிச்சயமான ஒன்றை அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். எதற்கு? மக்களை அருமையானவர்களே விடுதலை ஆக்குவதற்கு மாத்திரமல்ல, நலமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் தேவன் ஒரே விதமாகத்தான் செயல்படுகிறார். தேவன் குழப்பத்தின் ஒரு நபர் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீர்களானால் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று இதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அது ஒரு பகுதி. பரலோகத்துக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அது ஒரு பகுதி, முதல் பகுதி. ஆனால் இங்கே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற நலமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் 2 சுதந்திரங்கள் இருக்கிறது. ஒன்று பரலோகம், அடுத்தது பூலோகத்தில் உள்ள நல்ல வாழ்வு. ஒன்று செத்ததுக்கு அப்புறம் உள்ள சுதந்திரம், ஒன்று உயிரோடு இருக்கும்போது உள்ள சுதந்திரம். எங்களுக்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் உள்ள சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. உயிரோடு இருக்கும்போது உள்ள சுதந்திரத்தை பற்றி ஒரு நாள் நாங்கள் கேட்டதே இல்லை. ஆகவே உயிரோடு இருக்கிற 30 வருஷமும் 40 வருஷமும் மக்கள் இன்றைக்கு தடுமாறுறாங்க. எப்படியோ இந்த வாழ்க்கையை கடத்தி தொலைச்சிட்டு கண்ணை மூடி பரலோகத்துக்கு செய்யணும், போக வேண்டும் என்பதுதான் அநேக விசுவாசிகளுடைய லட்சியமாக இருக்கிறது. உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஏதோ வண்டியை ஓட்டுறோம், செத்தா பரலோகத்துக்கு போவோம். இல்லை, பூலோகத்தில் அருமையான எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் அருமையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் நம்ம தொடர்ந்து இதை சொல்லுகிறோம். ஏனென்றால் என்னை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு பரலோகத்தில் எனக்கு டிக்கெட் ரிசர்வ் ஆகிடுச்சு. எப்படி நீ டெல்லிக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது எவ்வளோ தைரியமாக இருக்கிறோமோ, அதே போல் செத்தா பரலோகத்துக்கு போக நிச்சயம் எனக்கு 100க்கு 100 இருக்கிறது. இன்றைக்கு அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பூலோகத்தில் எப்படி வாழ போகிறோம் என்பது தான் கேள்வி. அது பூலோகத்தில் எப்படி வாழ்ந்தால் என்ன பிரதர், அதை அறிவினோம். எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படித்தான் வாழ வேண்டும். அருமையாக கவனிங்க. ஆகவே பாவத்தில் நம்மை விடுதலை ஆக்கினார், பிசாசு பிடியில் நம்ம விடுதலை ஆக்கினார். இப்போ கர்த்தர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கை தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான, நாம் இதை சொல்லவில்லை, இது நம்முடைய சுவிசேஷம் கிடையாது. தேவன் இதை சொல்லுகிறார், அது உங்களுக்கு வாழ்த்து காண்பிக்கிறோம். அநேகர் இது கண்டுபிடிக்கவில்லை. நாம் இதை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. என்றால் பூலோக வாழ்க்கை மிக மிக முக்கியம். குடும்ப வாழ்க்கை என்பது லேசான ஒரு காரியம் இல்லை. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பரலோகத்தில் இருக்க காட்டிலும் பூலோகத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு சவால் நிறைந்த ஒரு நிலை. ஏன்னா பரலோகத்தில் ஒரு பேயும் கிடையாது, ஒரு பிசாசும் கிடையாது, ஒரு வியாதியும் கிடையாது, அருமையான ஒரு பாக்டீரியாவும் கிடையாது, ஒரு கலர தோட்டம் கிடையாது, ஒரு கிளினிக்கும் கிடையாது. நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த பூலோகத்தில் அருமையானே ஏகப்பட்ட சவால்கள் இருக்கிறது. இதில் வெற்றியோடு வாழ வேண்டுமானால் இது ஒரு பெரிய விஷயம் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்த பூலோக வாழ்க்கை பற்றி இந்த வேதம் 90% போதிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பிரசங்கமார் பரலோகம் அடிச்சுட்டு நடக்கும்போது 90% பூலோக வாழ்க்கை பற்றி கற்று சொல்கிறார். என்றால் தேவனுக்கு தெரியும் பரலோகத்திற்கு காட்டிலும் பூலோக வாழ்க்கை டிஃபிகல்ட்டு, கஷ்டம். இது ஜெயிக்கிறது லேசான காரியம் இல்லை. ஆகவே கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை அறிந்து கொண்டு விசுவாசித்து வாயில் வச்சு இருதயத்தில் வச்சு வாழ்க்கையில் வச்சு
ஜெயிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் பூலோக வாழ்க்கை எப்படி இருந்தா என்ன என்ற எண்ணம் உங்களுடைய குடும்பத்தை கீழாக்கி போடும். கர்த்தர் சொல்கிறார், கீழாமல் என்ன செய்வாய், மேலாவாய். ஆனால் மனுஷன் பூல வாழ்க்கை எப்படி இருந்தா என்ன பிரதர்னு ஒரு உள் மனதில் உள் தளத்துக்குள்ள அருமையான ஒரு நம்பிக்கை வைத்திருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பூச்சியமாய் விடுந்து தெரிந்து விடுங்கள். அவை தான் எப்போதும் மனதில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தில் ஒரு இடம் வச்சிருக்க மாத்திரமில்லை, இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்றால் பரலோகம் முடியாது, பூலோகம் முடியாது. பரலோகத்தை நீ இனிப்பாக்க முடியும்னா பூலோகத்தை நீர் இனிப்பாக்க முடியும். வெரி சிம்பிள். சபை உபதேசங்கள் நமக்கு தேவையில்லை, நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் சத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுதான் மனிதனை வாழ வைக்கும் என்பதை தெரிந்து விடுங்கள். அது கிறிஸ்தவ ஜீவிதத்திலே வாழும்படியே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், சாகும்படி அழைக்கவில்லை, வாழும்படி நம்ம அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அழைப்பு பாருங்க. அவர்கிட்ட வந்து இந்த புலவத்தில் கேட்டாங்க, எதுக்கே அந்த புலவத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். அவர் சொன்னார், நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால், ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இயேசு இந்த புலவத்தில் வரவில்லை. தேவனுடைய மக்களே, மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சாகப்போகிற மனிதர்களுக்கு, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதபடி செத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி ஜீவனாகிய கிறிஸ்து இந்த பருவத்திலே அவர் வந்தார். அவை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை கண்டுபிடித்தபடினாலே பாருங்க, ஒரு நாள் சொல்றான் பாருங்க, நிறைய சீஷர்கள் பின்மாறி போயிட்டானு கர்த்தரை விட்டு. கர்த்தர் பேதுருவிட்ட கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? போகணுன்னா போ. அவன் சொன்னான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, வாழ வைக்கிற வார்த்தைகளும் இடத்திலே உண்டே. உம்மோட்டு போனால் செத்தோம் நாங்கள். எங்கே பார்த்தாலும் சாகடிக்கிற மனிதர்களும் சாகடிக்கிற பேய்களும் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வார்த்தைகளினாலே மனிதன் என்ன செய்கிறார், வாழ வைக்கிறார் என்பதை பேதுரு கண்டுபிடித்து கொண்டான். லக்கரில் இது பாருங்கள், கர்த்தர் கூட இருந்து உன்னை கண்டுபிடிச்சுக்கிட்டான். இவருடைய வாழ்வு ஒடுக்கிற அந்த சக்தி அவருடைய வாயில இருக்கிறது என்பதை அருமையான பேதுரு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. அவ சொல்றான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் சாவா இருக்கு, சாவு நிறைந்த உலகத்திலே வாழ வைக்கிற வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே. எல்லாரும் சொல்லுவோம், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, வாழ வைக்கிற வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. அருமையான கவனிங்கள். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, வாழ்வுக்கென்றே நான் அழைத்திருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டு என்று நம்பு. அதை வாயில் என்ன செய்யி, வை. நீண்ட ஜெபங்கள் பண்ண தெரியாட்டாலும் போகும்போது வரும்போதும் ஆண்டவரே உமக்கு நன்றி, இதை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், ரிசீவ் பண்ணுறேன். எனக்கென்று பாலையும் தேனியும் நல்ல விசாலமான வாழ்க்கை வைத்திருக்கிறீரா, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, அதனால் உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி, நான் எடுத்துக்கொள்கிறேன், உமக்கு நன்றி. சிம்பிள். நாளைக்கு உன்னுடைய ஜீவியம் அபிதமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள காரணம், நீ சொன்னபடி அவனுக்கு என்ன செய்யும், ஆகும். கண்ட அவிசுவாசத்தையும் பேசிக்கிட்டு கூடாது, கண்ட பிரசங்களையும் கேட்கக்கூடாது, எதிர்காலம் கெட்டு போகும் தேவனுடைய மக்களே. ஆகவே இது ஒரு மத உபதேசம் அல்ல, நம்முடைய எதிர்காலத்தை, வாழ்க்கை வாழ்வு தரத்தை நிர்மாணிக்கிற ஒரு விஷயம் என்பதை தெரிந்து விடுங்கள். ஆகவே தேவன் மக்களை பாருங்கள், தேவன் ஏசாயாவின் புத்தகத்திலே விதமாக சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாட்கள் வரல. கர்த்தர் பெரிய எதிர்பார்ப்போடு அருமையானவர்களே காத்து கொண்டே இருக்கிறார். என்னத்தை பார்த்துட்டு இருக்காராம், இந்த யாக்கோபு மூலமாக, இஸ்ரவேல் மூலமாக உலகமே லாபம் அடைய வேண்டும். இதில் தான் அருமையானவர்களே கர்த்தர் ஒரே நோக்கமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அனுப்பும் போதே வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவனோ அவன் கெட்டு போகாமல் தேவரகமான வாழ்வு அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொன்னாங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, முதலாவது இஸ்ரவேலர் பிடிச்சாரு, ஆபிரகாம் பிடிச்சி இஸ்ரவேலரை கொண்டு வந்தார். ரெண்டாவது இஸ்ரவேலின் சந்ததியில் ஒரு இயேசுவை கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவர் அந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். நோக்கம் என்னன்னு சொன்னா, அருமையான உலகம் லாபம் அடைய வேண்டும், உலகத்துக்கு ஒரு நன்மை உண்டாகணும், ஒரு லாபம் வரணும். இதான் தேவனுடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கைக்கு அழைத்திருப்பதன் முடிவான நோக்கம், உலகம் உங்கள் மூலமாய் பலன் என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும்.
நீங்களே பாலையும் தேனையும் அனுபவிக்கவில்லை என்றால் யாருக்கு பாலையும் தேனையும் கொடுக்க போகிறீர்கள்? நீங்களே வனாந்தரத்தை நம்புவீர்களானால் வனாந்தர பிரசங்களை பண்ணிட்டு இருப்பீங்களா? யார் லாபம் அடைவார்கள்? நம்முடைய வாழ்க்கை பாலும் தேன் நிறைந்து அதிகமான ஒரு நிறைவு வரும் பொழுது மற்றவர்களுக்கு அது வளைந்து என்ன செய்கிறது? ஓடுகிறது. இதுதான் கர்த்தருடைய முடிவான திட்டம். கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், லாபமற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் கொள்ளையடித்து ஏதோ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு சமாதானமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, உறவும் இல்லை, அன்பும் இல்லை. நரகமாகவே குடும்பங்கள். எங்கே பார்த்தாலும் லாபம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் கர்த்தர் சொல்றார், லாபம் இல்லாத உலகத்திற்கு லாபமாக தேவனுடைய சபையை நான் நிச்சயிருக்கிறேன், நான் வந்து பிடிச்சிருக்கிறேன். இது புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலுடைய முடிவான நோக்கம். யாராவது ஒருவருக்கு ஒரு சின்ன லாபமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேணும். அவ்விதமாக இருந்து விட்டு கண்ணை மூடணும். எப்போதும் நம்ம பற்றியே சிந்திக்கக்கூடாது. சிந்தித்தால் அதனுடைய முடிவு கவலை. சிந்தித்து அதனுடைய ரூட்டு ஏன் இப்படி சிந்திக்கிறோன்னு சொன்னால், சுயநலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன வட்டம் போட்டிருக்கோம், அதுக்குள்ள நாம தான் இருக்கிறோம். இல்லை, தேவனுடைய மக்களே, வட்டத்தை பெருசாக்கணும். முதலாவது தேவன் அங்கே இருக்கிறான். ரெண்டாவது நம்மை காட்டிலும் கஷ்டப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்கள், லாபமில்லாத ஒரு உலகத்தில் நலிந்து வாழுகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கிற நன்மை மிக மிக தேவை. பாருங்கள், இந்த ரீதியில் வாழ்வோமானால் தெய்வீகமான ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறோம். நல்ல வாழ்க்கை நிறைவாக இருக்கும். ஆவியானுடைய உதவிகளும் தேவதூதருடைய உதவிகளும் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எத்தனை பேர் பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சில பிரின்சிபல்ஸ் இருக்குது தேவனுடைய மக்களே. சுயநலக்காரரை பரலோகம் ஆசீர்வதிக்க முடியாது. காரணம், சுயநலமற்ற தியாக புருடன் தான் நம்முடைய தேவன் இயேசு. அதற்கு ஆதாரம் கடைசி சொட்டு ரத்தத்தின் கல்வாரி சிலுவை என்ன செய்தார்? சிந்தினார். ஆகவே எப்போதும் நம்ம பற்றியே ஒரு வட்டத்தை போட்டிருந்தா கவலை, சண்டை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இவள் எல்லாவற்றுக்கும் காரணம் சுயநலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் கர்த்தரை நினைக்கணும். அது யாருக்காக ஒரு சிலருக்கு ஒரு சின்ன லாபமாக இருக்க வேணும். காரணம், கனி கொடுக்கும்படிக்கே கர்த்தரன் இந்த உலகத்தில் உயிரோடு என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஒரு மரம் இருக்கிறது, செழிப்பின் மிகுதினாலே கனி கொடுக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பாட்னி ரொம்ப படிக்க வேண்டியதில்லை. அதே போல் கர்த்தர் சொல்றார், கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மிகுதி அது கனியாக முடிகிறது. மற்றவர்களுக்கு லாபம். எப்போதும் தேவனை நினைக்கணும், மற்றவனை நினைக்கணும். அதோடு சேர்த்து நம்ம நினைக்கலாம். பைபிளில் போட்டிருக்க 3 அன்பை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அன்புங்கிறது பெரிய வட்டத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்காரு. இதில் முதலாவது தேவன் வருகிறார், ரெண்டாவது மனுஷன் வருகிறார், மூன்றாவது உலகம் வருகிறது. கவனிங்க, நமக்காகவே வாழுகிறது என்பது ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களை. அது நிறைவே தராது என்றால் நம்முடைய தேவன் உலகத்திற்காக வாழுகிற ஒரு தேவன் என்பதை நாம் எப்போதும் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், இயேசு இந்த பூலோகத்தில் வாழும்போது கனி கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். தேவன் இந்த பூலோகத்திலே வந்தார். அவருடைய பெயர் இயேசு. இயேசு மனுஷன் கிடையாது. அவர் மனிதனுடைய வித்திலே இருந்து பிறக்கவில்லை. வேதம் சொல்கிறது அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். எல்லாம் சொல்லுவோம், எண்ணப்பட்டார். யோசேப்புக்கு அவர் பிறக்கலை, மரியாளுக்கு பிறந்தார். ஆனால் யோசேப்புக்கு பிறக்கவில்லை. யோசேப்பினுடைய வித்து மரியாளுடைய வயிற்றில் விழவில்லை. அதற்கு முன்பாகவே அவள் கற்போதி ஆயிட்டார். பரிசுத்த ஆவியானுடைய வித்து அவருடைய வயிற்றிலே விழுந்தது. பாருங்களாகவே தேவன் மனிதனாக இந்த பூலோகத்தில் அவதரித்தார். பல காரணங்களுக்காக அவர் வந்தார். முதலாவது காரணம், நம்முடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அதை தேவனை தவிர வேறு யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆகவே வந்தார். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நமக்கு மனிதனாக ஒரு மாதிரியாக வாழ்க்கையை வைக்கும்படி இயேசு இந்த பூலோகத்திலே வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய ரோல் மாடல் இன்றைக்கு கர்த்தர் தான். அந்த பிரசங்க யார்? இந்த தீர்க்கதரிசி. இவர் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் மாதிரியாக வச்சுருக்கோம். மாற்றிக்க. யாரும் உன்னுடைய மாதிரி கிடையாது. ஒரே ஒரு தான் உன்னுடைய மாதிரி. அவருடைய பெயர் கிறிஸ்து. கவனிங்கள், அவரையும் இவரையும் மாதிரியாக வச்சுருந்தேன்னா நாளைக்கு ஏமாந்து போக போகிற முன்கூட்டியே நான் சொல்கிறேன். ஏனென்றால் தப்பிச்சையாதும் யாருமே கிடையாது. அநேக குடும்பங்களுடைய அறிவின் என்ன சொன்னால், யாரோ ஒருத்தருக்கு ஒரு வரம் இருக்குன்னு சொன்னால் தூக்கி வானத்தில் தூக்கி வச்சு இவங்க தான் கடவுள்னு. கடைசியில் அவன்கிட்ட ஒரு தப்பு வரும்போது இவர்கள் கிறிஸ்துவை விட்டே என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். இன்றைக்கி கிறிஸ்துவிட்ட அவங்க இல்லை. அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். மிக அவசியமாக இருக்கிறது. யாரும் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தலை. ஒரே ஒருவர் உனக்காக மரித்தாருடைய பேர் இயேசு. எல்லாரும் கரங்க சோதரிப்போம். வாழ்க்கையில் தெளிவாக இருக்கணும். அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம் இல்லை. கர்த்தர் மேன்மை பாராட்டுகிறவன். கர்த்தரை குறித்தே
மேன்மை பாராட்ட கடவன். அர்த்தம் என்னன்னா, வேற யாரையும் குறித்து நினைச்சாத, மேன்மை பாராட்டாத. அருமையான கவனியங்களாகவே இயேசு நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. பேதுரு இங்கே பேசுகிறார். பேசும்போது 38ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறார், நாசரேத்தூர் இயேசுவை, எல்லாம் சத்தமாச்சிங்க, தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். பிதாவாயி தேவன் மனிதனாகிய இயேசுவோடு கூட இருந்தார். அதன் முடிவு என்னன்னு கேட்டால், ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராய் 3.5 வருஷம் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். தேவன் உங்கள் கூட இருக்கிறார்ன்றதுக்கு அத்தாட்சி என்ன, அடையாளம் என்ன? நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக என்ன செய்வீர்கள்? சுற்றி திரிவீர்கள். உங்களுடைய எண்ணமும் நோக்கமும் ஆசையும் நாட்டமும் யாருக்காக ஒரு சின்ன லாபமாக இருக்க வேண்டும், ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கும் என்றால் அதுதான் தேவ ஆவி. அந்த தேவ ஆவி இயேசுவின் மேலே அபரிதமாக இருந்தபடினாலே அருமையானே யாருக்கு நன்மை செய்யலாம்? இந்த நோக்கத்திலேயே அருமையானே நடந்து சுற்றி தெரிந்தார்ன்றதுப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏரோப்ளேனும் காரும் ஒரு வசதியும் கிடையாது. புழுதியிலையும் சாணிலையும் தேவாதி தேவன் அருமையான நடந்து தெரிந்தார் என்று நான் வாசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெருசு நினைக்கல. ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், பேதுருவின் புத்தகத்திலே தேவ தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூலோகத்தில் நடந்து போகிறத அருமையானே தேவ தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்லாம். அது என்ன விஷயம்னு கேட்டால், இந்த தேவன் இதுவரைக்கும் தங்கத்தில் தான் என்ன செய்திருக்கிறாரு? நடந்திருக்கிறார். புழுதியில் அவர் கால் பட்டது இல்லை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக ஒளியக்காரன் நினைக்கிற மாதிரி இயேசுநாதர் பிச்சைக்காரன் கிடையாது. அருமையான பாருங்கள், புழுதியில் அவருடைய கால் பட்டதே கிடையாது. இங்கே புழுதியில் சாணியில் தேவாதி தேவன் நடக்கிறார்னு சொன்னோடனே விந்தையாய் அவர்கள் பார்த்தார்ன்னு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆனால் அந்த புழுதி சாணியெல்லாம் அவர் பொருள்படுத்தவில்லை. ஏன்னா தேவ ஆவி அவருக்குள்ளே இருக்கிறது. ஒரே நோக்கம், யாராயிலும் ஒரு சிலருக்கு நன்மை என்ன செய்யணும்? செய்யணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், இதுதான் கிறிஸ்துவின் ஆவி, இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க அழைப்பு. சண்டை போடுறதில்லை, சுயநலமாக அருமையானே எங்கே பார்த்தாலும் பிரச்சனை உண்டாக்குறது. சில அம்மாமாரை பார்த்தீங்கன்னா பாரு, ஒரு ஒரு புஸ்தத்தை வச்சிருவாங்க சேரில். இது எங்கள் அக்காவுக்கு, இந்த சேரில் வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அக்கா வரவே மாட்டா, சேர் சும்மா தான் கிடக்கும். ஆனால் வேறு யாரையும் உட்கார விட மாட்டாங்க. சுயநலம் பாருங்கள், பொல்லாத பிசாசுன்னு வச்சு வாழ்ந்தேன்னு மக்களே. இதன்னு விடுபடணும். வர்றாளே அவள் தான் அக்கா. வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையினுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, எல்லாம் சத்தமாச்சிங்க, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அடுத்த வசனம், உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அந்த சிச்சுவேஷன் நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கல, இது ஒரு கூட்டம் இருக்கிறான். ஒரே நோக்கம், ஓய்வு நாளில் இவனை சோமாக்குனான்னு சொன்னான். நமக்கு சரியான காரணம் கிடைத்து விட்டது, கொண்டு விடலான்னு சொல்லி அவன் வந்து அந்த நோக்கத்தோடு தான் உட்காந்துருக்கான். இது கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தர் சொன்னார், கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஒரு நன்மை செய்துட்டு தான் நான் நினைச்சுவேன், சாவேன் போ. செத்தாலும் பரவாயில்ல, ஒரு நன்மை, அதுக்கு முன்னாடி ஒரு நன்மை செய்துட்டு தான் சாவேன். தேவ ஆவி எப்படி சிந்திக்கிறது என்பதை அருமையானவங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். தேவ ஆவியானு பாருங்க, யார்கிட்ட என்னத்தை பறிக்கலாம், என்னத்தை பிடுங்கலாம், என்ன கிடைக்குது, இப்படி இப்படி அளந்துட்டு இருக்கிறது தேவ மக்களே. பாருங்க, யாரோ எவனோ ஒரு சூமன கையுடையவன். ஒரு நாளும் அருமையான கர்த்தருடைய அறிமுகம் இல்லை, மாமனும் இல்லை, மச்சானும் இல்லை. ஆனால் அருமையான கை சோம்பி இருக்கிறது. கர்த்தர் கேட்குறாரு, ஓய்வு நாளில் இவனை சோமாக்குனா அது நன்மை, சோமாக்காமல் விட்டுட்டா அது தீமை. நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இல்லை, இன்னைக்கே கண்டிப்பாக என்ன செய்ய போகிறேன், இந்த நன்மையை செய்ய போகிறேன். அருமையானவர்களுக்கு, உங்களுடைய மத போதனைகள் விரோதமாக இருக்கலாம்,
ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வேறு மாதிரி நம்பி இருக்கலாம். ஓய்வு நாள் உங்களுக்கு மனுஷனை காட்டிலும் பெரிய புனிதமாக இருக்கலாம். ஆனால் நான் மனுஷன்தான் பெரியவன்னு நான் நினைக்கிறேன். என்றால் இந்த உலகத்தில் 2 பெரிய காரியங்கள் இருக்குது. ஒன்று தேவன், அடுத்தது மனிதன். நல்ல தேவன், மனிதனை நல்லவனாக மாற்றுகிற தேவன். பாருங்கள், அந்த தேவனாலே நல்லவனாக மாற்றப்படுகிற ஒரு மனிதன். இதுதான் கிறிஸ்தவ ஒரு சுவிசேஷம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாற்று காட்டிலும் தேவனுக்கு ரொம்ப முக்கியம் மனுஷன். அவர் இந்த காலை வேளையிலே கர்த்தனை கை விட்டுட்டார்னு நினச்சிட்டு கை விடுறதில்லை, கால் விடுறதில்லை. சாத்தான்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நான் விட்டு உலகம் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு நன்மை செய்துட்டு தான் நினச்சுவேன் சாவேன். அப்படித்தான் சிலுவை ஏறினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலுவை ஏறுறதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் எவ்வளவு மேக்சிமம் அதிகபட்சமாக நன்மை செய்ய வேண்டுமோ அவ்வளவெல்லாம் நடந்து திரிந்து நன்மை செய்து தான் சிலுவைக்கு போனார். ஒருத்தன் வந்து அவட்ட வந்து சொன்னான், ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான், நீர் ஓடிப்போய் என்ன செய்கிறோம், ஒளிஞ்சுக்கிடுன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் இந்த உலகத்திலே வாழுவேன், அற்புதங்களை செய்வேன், வியாதிகளை குணமாக்குவேன், பிசாசை துரத்துவேன், 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். என்னுடைய ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம், நன்மை செய்கிற ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே சிலுவைக்கு போகிறேன். ஒருவனும் என் உயிரை பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். நானே 3ஆவது நாட்டில் அதை உயிர்த்தெழுதலை எடுக்கிறேன். நம்மளை கவனியுங்கள். நம்முடைய தேவனுடைய ஆவி சிலுவை ஏறுறதுக்கு முன்னாடி, சிலுவைங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை. அவமானம், நிந்தை, சொல்லி முடியாத வேதனை, அதெல்லாம் அவர் நினைக்கல. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நன்மை செய்யலாம். ஏன் இப்பொழுது சிலுவையை நீங்கள் பார்ப்பீர்களானால், சிலுவையிலே கர்த்தர் செய்த நன்மையை போல பெரிய நன்மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சந்தித்த ஆட்களுக்கு மாத்திரம் நன்மை செய்தார். சிலுவையிலே இனி பிறக்க போகிற எல்லா கோடி மக்களுக்கு நன்மை செய்துட்டு அவர் போய்விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறக்க போகிற எல்லா மக்களுடைய பாவத்துக்கு நிவாரணம், சாபத்துக்கு நிவாரணம், வியாதிக்கு நிவாரணம், தரித்திரத்துக்கு நிவாரணம், அருமையான எல்லா தோல்விக்கும் நிவாரணத்தை கல்வாரியில் கர்த்தர் செய்துவிட்டு அந்த நன்மையை முடித்து விட்டு தான் அவர் வந்து மரித்தார், பரலோகம் போனார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய தலைவருடைய ஒரு கோல், ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டால் நன்மை செய்கிறது. எல்லாம் சொல்லணும், நன்மை செய்கிறது. சில சொல்கிறாங்க ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும், ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு கிடக்கணும், சரியாக சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இது இல்லை. தண்ணி குடிக்காமல் கிடக்கிறதும் தூங்காமல் கிடக்கிறதும் இல்லை. அது நம்ம பெருமையை சொல்கிறது. நாங்கள் 7 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். இந்த பெருமையெல்லாம் தூக்கி துறப்படுங்க. எத்தனை பேருக்கு நன்மை செய்தீர்கள்? எத்தனை பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ளே இருக்கிறது? எத்தனை பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோமே, கர்த்தர் கேட்குறாரு, எத்தனை பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தரத்தில் ஜெபித்திருக்கிறாய்? இந்த ஆசை மேலோங்கி எழுந்து நிற்கும் பொழுது உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உனக்கு குறைவே இருக்காது. காரணம், நம்முடைய செழிப்பின் மிகுதினால்தான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நன்மை உண்டாகிறது. மேலான ஒரு வாழ்க்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய லட்சியம். இந்த உலகத்திலே இயேசு இதற்காகத்தான் வந்தார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே சாகும் வரைக்கும் அவருடைய விதமாக அருமையானே நன்மை செய்து கொண்டே போனார் என்று வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்ன நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்தார்? வசனத்தை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை கொடுத்தார். கடவுள் என்ன கொடுப்பாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வார்த்தையை கொடுப்பாரு. ஆமாம், 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா 5 நிமிஷத்தில் செலவழிஞ்சு போகும். வார்த்தையை கொடுத்தாருன்னா சாகும் வரைக்கும் என்ன செய்யும்? வரும். வார்த்தையை கொடுத்தார். அப்பொழுது சத்தமாச்சிங்க 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். யார் 4 பேரோ எனக்கு தெரியல. பேரும் இல்லை, விலாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை தேவனுடைய மக்களே. ஆனால் ஒன்று தெரிகிறது, நன்மை செய்கிற 4 பேர். திமிர்வாதக்காரை படுத்து கிடக்காங்க, கையும் காலம் அசைக்க முடியல. அருமையான 4 பேரை ஆம்புலன்ஸில் தூக்கி ஏற்றி வச்சு ஓட்டிகிட்டு வந்தாங்க போல. என்ன செய்தார்கள்? சுமந்து கொண்டு வந்தார்கள். கிராமத்தில் இயேசு ஒரு மூலையில் இருக்கார், இவங்க எங்கே இருக்காங்களோ தெரியாது. சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒருத்தன் உயரமான ஆளாக இருந்திருப்பான், ஒருத்தன் கட்டையான ஆளாக இருந்திருப்பான். ஈஸி இல்லை. ஆனால் அருமையான அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த மனுஷனுக்கு எப்படியா ஒரு சின்ன நன்மை என்ன செய்யணும்? உண்டாகணும். இயேசுகிட்ட கொண்டு போனால் அந்த நன்மை உண்டாகும்.
அதனால் எப்படியாவது இயேசு பக்கமாக கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஆர்வமும் தாகமும் அவளை உந்தி தள்ளிட்டு இதுதான் தேவ ஆவி என்று கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறான். அவர் தான் மக்களை இன்றைக்கு ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வரும் நோக்கம், இந்த மக்களுக்கு இயேசுவின் மூலமாய் ஒரு நன்மை என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும். இயேசுவின் வீட்டுக்கு இவனை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டா இயேசு மூலமாக இவனுக்கு ஒரு நன்மை உண்டாகும். நமக்கு கண்டிப்பாக தேவன் செழிப்பை என்ன செய்வார், கட்டளையிடுவார். இந்த ஒரு ஆசையும் தாகம் இருக்கிறவர்கள் ஆத்துமாதாயம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆத்துமாதாயங்கிறது ஆளை குண்டு கட்டா கட்டி கோயிலில் ஒன்று சேர்த்துறதில்ல, நம்ம சபைக்கு ஆள் சேர்க்கறதில்ல. இவனுக்கு நன்மை உண்டாக வேண்டும், இயேசுவின் மூலமாக உண்டாகும். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஏதுவாக இல்லாவிட்டால் இவன் கர்த்தர் சமூகத்தில் பிரிக்க முடியாது, சேர முடியாது. ஒருவேளை கட்டி சுமக்கிறா இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல, பாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, நேரம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது இயேசுவின் சமூகத்தில் கொண்டு அவர் பக்கத்தில் விட்டுறணும். இதுதான் தேவ ஆவி. கவனிங்கள் அருமையான தேவனுடைய மக்களே, இது அன்பின் ஆவி, சுயநலமற்ற ஒரு ஆவி. இதுதான் ஆத்துமாதாயம் செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. அந்த கோயிலில் எத்தனை பேர் இருக்காங்க? 20 வருஷத்தில் ஒரு நாள் நான் அந்த கேள்வியை கேட்டதில்லை. எந்த கோயிலில் யார் இருந்தால் எனக்கு என்னன்னு கேட்கேன். அதுமாதிரி கவனிங்க, சில கோயிலில் உட்காந்து பொம்பளை ஆட்கள் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளாம், சின்ன பிள்ளைகள் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், ஆம்பளை ஆட்கள் பேரெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர். ஒரு வாரம் ஒருத்தர் வரலன்னா உடனே பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் கூட்டமாக ஓடி போய் நிறைஞ்சிடுவாங்க, போய் மொச்சிடுவாங்க, ஏன் வரல அப்படின்னு. இது கோயில் இதுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபை நான் என்ன செய்வேன், கட்டுவேன். இது எங்கள் சபையும் இல்லை, நாங்கள் இதை கட்டவும் இல்லை. மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் மூலமாய். ஆமாம், ஆவி சரியாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த சபை, இந்த சபை, அந்த டினாமினேஷன், இந்த டினாமினேஷன், இயேசு அவர் நன்மை செய்கிறவர். அதனால கவனிங்க, அவர் 4 பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வரான். 4ஆம் வசனம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை, இங்கே வந்தால் பெரிய ஷாக் காத்திருக்குது. ஏசு நாட்டு கட்டில் கொண்டு சேர்த்துடலான்னு பார்த்தா ஜன்னலில் கூட ஆட்கள் தொங்கிட்டு கிடக்கான், தேனி மாதிரி. சோர்ந்து போகவில்லை. அருமையான பாருங்க, நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உந்தி தள்ளும் பொழுது எல்லா தடைகளையும் அது என்ன செய்கிறது, தகர்த்து எரிகிறது. உடனே ஒரு யோசனை பண்ணான், டெரஸ் இல்லை, அது நம்ம ஊர்களை மாதிரி ஓட்டு வீடு தான் பாருங்கள். ஓடு சட்டம் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டானுங்க. ஒரு கட்டில் போகணுன்னா எவ்வளவு பெருசாக பிரிக்கணும் பாருங்கள். வீட்டே ஓட்டை ஆக்கிட்டான். நாளைக்கு வீட்டுக்காரங்க கேட்டால் என்ன செய்வோம், அப்புறம் 2வது பார்த்துக்கிடுவோம். முதல்ல இவனை உள்ளே என்ன செய்யணும், இறக்கணும். அருமையான கயிறு போட்டு கிட்ட இறக்குறான் பாருங்க. தேவனுடைய மக்களை நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை, அவங்க விலாசமும் இல்லை, அவங்கள பற்றி ஒரு விவரம் இல்லை. தேவனுடைய மக்களை 4 நன்மை செய்கிற மக்கள். அதனால செத்து தொலைந்து போக வேண்டிய திமிர்வாதக்காரன், நரகத்துக்கு போக வேண்டிய திமிர்வாதக்காரன் எழுந்து ஒரு தேவகுமாரனாய் ஒரு குடும்பத்தை நடத்தினான். இப்படிப்பட்ட சரித்திரங்களை படைக்கும்படி கர்த்தனை பிடித்திருக்கிறார். ஆட்களை பார்க்கும்போது கூட கூட வேலை செய்கிறவங்கள என்ன ஜனத்தா பார்க்கும்போது நன்மை செய்யலாமா, கர்த்தர்கிட்ட கொண்டு விட்டுட்டா ஒரு நன்மை என்ன செய்யும், உண்டாகும். பாவம் தொலையும், சாபம் தொலையும், இந்த வியாதி தொலையும், பிள்ளை இல்லாத இந்த மலட்டு கற்பம் தொலையும். இவ்விதமான ஆசைகளால் நிறைந்தவர்கள் தான் தேவ ஆவியினால் நிறைந்தவர்கள். கவனிங்க, ஆகவே இது எல்லா சுயநலத்துக்கும் அப்பாற்பட்டு வேலை செய்கிறது. கர்த்தர் இது கண்டார் என்று எழுதப்படுகிறது. 5ஆம் வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு இவனை பார்க்கல. கவனிங்கள், இயேசு அவர்களை கண்டார், அவருடைய விசுவாசத்தை கண்டார், அவனுடைய ஆர்வத்தை கண்டான், நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை கண்டான். அதை பார்த்துட்டு இங்கே அற்புதத்தை ஆரம்பிக்கிறாரு. மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பெரிய பாவி பாருங்க. ஒருவேளை அவனுடைய பாவத்தினால வியாதி நிச்சயிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் இவர்களுடைய ஆர்வமும் தாகமும் அருமையாளுங்க அற்புதத்தை ஆரம்பித்து விட்டது. ஒரு புதிய சரித்திரம் அங்கே ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், பழைய எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, பாவம் ஒழிஞ்சு போச்சு, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ பாருங்க 11ஆம் வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றான். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். வரும்போது கட்டில் வரான், போகும்போது நடந்து என்ன செய்யறான், இப்போ நான் நினைக்கும் கட்டில் தூக்கிட்டு போயிருப்பான். 4 பேர் பார்க்குற மாதிரி. ஏசு இந்த மாதிரி கட்டிலேருந்து எழுப்புறது மாத்திரமில்லை, கட்டில் தூக்க வைக்கிறார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படி
தூக்கிட்டு போயிருப்பான். ஏனென்றால் இங்கே நாம் வாசிக்கிறோம், உடனே பாருங்கள், அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு 2 விதம் இருக்குது. நம்ம கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், அது நல்லது. போதாது. இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டிகிட்டு இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா மக்கள் அருமையான ஆட்டோமேட்டிக்காக தேவனை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். நன்மை செய்கிறது தான் மகா பெரிய உதவி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. என்றால் பிசாசு இதுவரைக்கும் யாருக்கும் எந்த நன்மையும் செய்தது கிடையாது. மக்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சாமி அவங்கள இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்காரு, நம்ம சாமி நம்மளை அந்த உலகத்தில் போய் ஆசீர்வதிப்பாருன்னு இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாத்தான் ஒரு பூஜ்யம், அவனுக்கு நன்மை செய்யவே தெரியாது. பாருங்கள், தீமை தான் அருமையான, அது தவிர வேறு எதுவுமே அவன்கிட்ட கிடையாது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களே. ஆகவே இங்கே இயேசுவின் ஆவி இந்த 4 வருஷம் வேலை செய்தது. அது எப்படி முடியுதுன்னு சொன்னால், கர்த்தர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யணும்? கொண்டு விடணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட கொண்டு விடணும். கர்த்தர் இங்கே இருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சமீபத்தில் அருமையானே ஒரு கிறிஸ்துவ அறியாத பின்னணியில் உள்ள ஒரு குடும்பம், அந்த பிள்ளைக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். பாருங்கள், பிரெயின் ஃபீவர் வந்து 3 நாள் ஆஸ்பத்திரியில் கோமா, அந்த நிலைமைக்கு போய்விட்டது. பாருங்கள், பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதில் ஒரு டாக்டர் நம்ம கோயிலுக்கு வராரு. எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்களாம், 70% நம்பிக்கை இல்லை, 30% மாத்திரம் நம்பிக்கை இருக்கிறது. அப்படியே ஒருவேளை பிழைச்சாலும் கண்ணு தெரியாது, வாய் பேசாதுன்னு சொன்னாங்களாம். பாருங்கள், அந்த பிள்ளையுடைய தகப்பன் கர்த்தர் மேலே அஞ்ஞான பின்னணி தான், ஆனால் கர்த்தர் மேலே அவருக்கு ஒரு விசுவாசம். நமக்கு சபையில் இருக்க ஒரு சகோதரனு ஃபோன் பண்ணி அவர் சொன்னாராம், எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள் பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த சகோதரன் ஒரு கார் எடுத்துகிட்டு ஓடி வந்தார், என்கிட்ட சொன்னார், போய் நம்ம ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு. பிள்ளை 3 நாள் அருமையான பாருங்கள், கண்ணே திறக்கலையா. இன்டென்சிவ் கேர் வார்டில் இருந்துச்சு. உள்ளே நாங்கள் போனேன். அங்கே போய் 45 நிமிஷம் ஜெபமாக பண்ண முடியும்? அங்கே நேர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வெளியே போங்கன்னு. இயேசுவின் நாமத்தில் கையை வச்சேன். கையை வைத்த மாத்திரத்தில் கண்ணை பட்டுன்னு தெரிஞ்சு பாருங்கள். இது 3 நாட்களாக கண்ணு திறக்கலன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றும் அவங்க சொல்லலை. ஜெர்மனை போனால் ஒரு பிரதர் கூட்டிகிட்டு போனார். கண்ணை பட்டுன்னு தெரிஞ்சு பாருங்கள் தேவன் மக்களே. அடுத்த நாள் அவங்க அப்பா அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அப்பான்னு கூப்பிட்டுச்சான் பாருங்க. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார், ஐயா நம்ம ஆண்டவர் ஜெயித்துட்டார். அவர் இங்கே இருக்கிறார், அந்த குடும்பம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய மக்களே, நம்ம மூலமாக ஒரு நன்மை அவர்களுக்கு என்ன செய்யிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஏன் இது சொல்லுகிறேன்? ஆயிரக்கணக்கான மக்கள் பிரெயின் ஃபீவர் வந்தவர்கள் செத்தே போனார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் பேசவில்லை, கண் தெரியல. ஆனால் அந்த பிள்ளை நல்லா பேசுது, 1 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா படிக்குது, நல்லா பேசுது, நல்லா பார்க்குது. கவனிங்கள், ஒரு நன்மை. ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தருணங்களே அருமையானே, தேடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இதை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரும் போல் நாமும் பிரெயின் ஃபீவர் வருது, செத்தாங்க போனாங்கன்னு கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசுகிட்ட கொண்டு போனால் ஒரு நன்மை நடக்குமோ? அது மூலமாக நமக்கு ஒரு பலன் வருமோ? என் குடும்பம் தழைக்குமோ? அருமையான கவனிங்கள், இந்த சிந்தனையோடையே வாழும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்குறார். எத்தனை மணிக்கு எழும்போம், எத்தனை நாள் தண்ணி குடியாமல் இருப்போம், இது இல்லை தேவனுடைய மக்களை. இது ஒரு மத கோட்பாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம் இந்த உலகத்துக்கு லாபமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதுக்காக நேரத்தை செலவிடுகிறது. அந்த சவரன் காரை தூக்கிட்டு வந்து பெட்ரோலை போட்டு என்னை கூட்டு போனார் பாருங்கள். ஒரு நன்மை செய்கிறது பாருங்கள். தேவனுடைய மக்களே, உனக்கு எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண தெரியும்? எனக்கு அதை விட 1/2 மணி நேரம் நான் ஜோம் பண்ணுவேன். யூஸ்லெஸ், ஒன்றுக்கு உதவாது. நம்முடைய நோக்கம் ஆசைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய தேவனுடைய நோக்கமும் ஆசையும் நன்மை செய்ய வேண்டும், சாகும் வரைக்கும் நன்மை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய மக்களே, ஆகவே கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னொரு சம்பவம், அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி, சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்.
அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவள் இரவும் போலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சத்தமாசிங்க. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் அவனை என்ன செய்தார்கள்? இறக்கி விட்டார்கள். பேரும் இல்லை, விலாசம் இல்லை. தேவனுடைய மக்களை நீ சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் பேரை நோட்டீஸில் பெருசாக போட்டால் தான் நாங்கள் வருவோம். எங்கே பார்த்தாலும் இதாக தான் இருக்குது. சேருக்கு சண்டை தான் இன்றைக்கி எல்லா சபையிலையும் நடந்துகிட்ருக்கு. யார் பெரிய சேரில் உட்காருவா, யார் சின்ன சேரில் உட்காருவா. ஐயோ, ட்ராஜடி, பரிதாபம். அருமையாக தேவனுடைய மக்களே கவனிங்க. பேரும் இல்லை, ஊரும் இல்லை. சவுல் இருக்கிறானே, ஒரு பொல்லாதமே, பயங்கரமான ஒரு கொலகாரன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவன் தான் பின்னால் உலகத்தை கலக்குகிற பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறினான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற சில ஆட்கள் இன்றைக்கு பொல்லாத ஆட்களாக இருக்கலாம். நாளைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறுவார்கள், மாறலாம். பெரிய திட்டங்கள் அங்கே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இன்றைக்கு இவனுக்கு ஒரு சின்ன நன்மை எந்த விதத்திலாவது நாம் செய்வோம். இங்கே தமஸ்கு பட்டணத்தில் அருமையான இருக்கிறான். இப்போ தான் சந்திக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் சந்தித்திருக்கிறான். சந்தித்து ஒரு சில நாட்களுக்குள்ள தேவ ஆவி அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்து எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த ஊரில் பேச்சு அடிபட ஆரம்பித்தது. கடைசியில் ஊருக்காரன் எல்லாம் யூதர்கள் பாருங்கள், எல்லாம் ஒன்று போல சேர்ந்துக்கிட்டான். ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த கோட்டை வாசல் வழியாக தானே வெளியே செய்யணும் போனோம். கோட்டை வாசலில் சேவரில் போடு, இவனை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி ஊரே திரண்டு நிற்கும் பொழுது கொஞ்சம் சீஷர்கள் ராத்திரியில் கூடையில் அவனை வச்சு அருமையானே கோட்டைச்சுவர்லேருந்து ஊருக்கு வெளியே இறக்கி விட்டார்கள். கோட்டைச்சுவர்னால் நம்ம கோட்டைச்சுவரில் இது. அவருடைய கோட்டைச்சுவர்லாம் 20 அடி 25 அடி உயரமாக இருந்தது. அங்கேருந்து கயிறு வச்சு கீழே இறக்கி விட்டான். இறக்கி விடும்போது இவன் உலகத்திலேயே பெரிய பிரசங்கியாக மாறிவிடுவான் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மாத்திரம் அவளை உந்தி தள்ளினது. கண்டுபிடிச்சா நம்மளையும் கொண்டு விடுவான், அதை பற்றி பரவாயில்ல. ஒருத்தன் வம்பா சாகக்கூடாது, கர்த்தருக்காக கொஞ்சம் வைராக்கியம் காமிக்கிறான். கயிறை கட்டி இவனை கீழே இறக்கி ஒரு சின்ன நன்மை என்ன செய்வோம். அருமையானே, பின்னால் பார்த்தீங்கன்னா உலகத்தையே கலக்கிற பெரிய பிரசங்கியாக என்ன செய்யிட்டான், மாறிட்டான். ஒரு இடத்துல சொல்கிறாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டார்கள் இவனை பார்த்து. அருமையான கவனிங்க. ஆனால் ராத்திரியில் 4 பேர் உயிரை பணம் வச்சு இவனை கூடையில் இறக்கி விடலைன்னு சொன்னான். அவன் உயிர் போச்சு. அதுக்கப்புறம் உலகத்தை எங்கே கலக்க போகிறான். ஆகவே தான் தேவனுடைய மக்கள் நோக்கம் ஏதோ ஒன்று அல்ல, யாரோ ஒருவருக்கு ஒரு சின்ன நன்மை என்ன செய்கிறது. நாளைய தினத்தில் அவள் எவ்விதமாக வருவார் என்பது உங்களுக்கே தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் ராத்திரியில் கயிறு கட்டி அந்த கூடையை இறக்குனாங்களே, பரலோகத்தின் கர்த்தர் அதை பார்த்தார், கணக்கிலே குறித்து வைத்தார். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போகான். 4 பேருடைய குடும்பங்களும் செழித்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செழித்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை செய்கிற ஒரு நோக்கத்திற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவனுடைய ஆவி, நன்மை செய்கிற ஆவி. பழைய பாட்டில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தின் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். சம்பவம் பாருங்க. சிரியா தேசம் இருக்குது, அது பலத்த தேசம். அங்கே ஒரு சேனாதிபதி இருக்கிறான், நாகமான், மகாபராக்கிரமசாலி, ஆனால் முழுவதும் குஷ்டம். இவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே படையெடுத்து போய் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அநேக சிறப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அதில் ஒரு பெண்ணை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பேரும் இல்லை, விலாசமும் இல்லை. ஒரு காரியத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன். நன்மை செய்கிறவர்கள் எதையோ ஒன்று எதிர்பார்த்து நம்முடைய சுயலாபத்துக்காக செய்கிறதில்ல. கவனிங்க, அது நன்மை கிடையாது. பேரும் இல்லை, விலாசமும் இல்லை. ஒரு சிறு பெண், ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணு அங்கே எடுபடி வேலைக்கு துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அங்கே இருந்தவா. அவளுக்குள்ளே தேவாவியான்னு வேலை செய்கிறாரு. அவள் வந்து நாகமான் பெஞ்சாதிக்கிட்ட ஒரு நாள் சொல்கிறா, ஐயாவுக்கு இந்த மாதிரி குஷ்டம் இருக்குத, அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு இஸ்ரவேல் தேசத்தில், அங்கே போவாரானால்
தேவனை அவர் என்ன செய்வார்? குணமாக்குவார். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால அந்த குடும்பத்தினுடைய தலைவிதியே மாறிவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்நாள் குழுவும் குஷ்டரோகியாக இருந்து நரகத்துக்கு போக வேண்டியது நாகமான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு அந்நிய தேசத்தில் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தையே ஒரு சின்ன பெண் மாற்றி விட்டாள். ஒரு சின்ன வார்த்தை, இஸ்ரவேல் தேசத்துக்கு எஜமான் போவார்னு சொன்னால் அது அவருக்கு நல்லது. அருமையான நல்ல காரியங்களை அருமையான ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பொற்பழங்களுக்கு சமானம். நாகமானுக்கு $10,000 கொடுத்திருந்தா கூட இது உதவாது. ஒரு வார்த்தையை சொன்னா வந்து அங்க தீர்க்கதரிசிகிட்ட போனா சோமாயிரும். கவனிங்கள், இப்ப வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கவனிங்க, வரும்போது குஷ்டரோகி, திரும்பி போகும்போது சின்ன பிள்ளை மாம்சமாக இருக்குது. உடம்பை பார்த்தா அப்படியே ஜொலிக்குது பாருங்க. இப்போ அடுத்த வசனம். அப்பொழுது நாகமான் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலுக்கு தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். கவனிங்க, வரும்போது பிசாசுமை இப்போ அருமையானே ஜீவ தேவனை கண்டுபிடித்து கொண்டான். அத்தனைக்கும் ஒரு சின்ன பெண்ணு காரணமாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே எலிசா இருக்கிறாரு, தேவன் அங்கே இருக்கிறார், அற்புதம் காத்திருக்கிறது. ஆனால் அந்த சின்ன பிள்ளை அன்னைக்கு நாகமான் மனைவியிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னு சொன்னான். நாகமான் குஷ்டரோகியாவை சாவான், அற்புதம் இங்கே இருக்கும். அதுதான் அற்புதங்கள் தேவ சமூகத்தில் இருப்பது நல்லது. ஆனால் இந்த ஆளுக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு ஆர்வமாக அவர் மேலே ஒவ்வொருவரும் கூட்டிக் கொண்டு வருகிறது போல அற்புதமான காரியம் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நான் இத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கேன், அத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கேன். ஆதாயப்படுத்துறது இல்லை, நன்மை செய்யணும். உங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கிறதா? பாவம் தொலைகிறதே ஒரு பெரிய நன்மை. ஏன்னா அதை போல நன்மை வேறு எதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் பாவியாக இருந்து நரகத்துக்கு போகிறான், கர்த்தர்கிட்ட கூட்டி கொண்டு விடுறோம், பாவம் தொலைகிறது. அருமையான ஆண்டாண்டு காலமாக அந்தகாரத்துக்குள்ளே இருந்தவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருகிறார்கள். பாருங்க, சரித்திரத்தையே கர்த்தர் பிரித்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். இதை போல உதவி வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். எதுக்கு ஆண்டவரே? உங்கள் மதத்தை பெருசாக்குறதுக்கா? மதத்தை பெருசாக்குறது இல்லை, உலகத்திற்கு உதவி செய்வருக்கு. இதை தவிர உலகத்துக்கு பெரிய உதவி வேறு எதுவுமே கிடையாது. பாவம் தொலையும் பொழுது சாபங்களும் தொலையும், வியாதிகளும் தொலையும், ஒரு மனிதனுடைய சரித்திரமே மாறும். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் மக்களே, எப்படியாவது இந்த கர்த்தர்கிட்ட கொண்டு ஆட்களை விடணும். கர்த்தர் மூலமாய் நன்மை அவர்களுக்கு வர வேண்டும் என்று நீ ஆசைப்படும் பொழுது உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன செய்வார்? ஆசைப்படுவார். தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். சுயநலமாக வாழாதிருங்கள். எந்த நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க குடும்பத்தில் வேலையே சண்டை போடுற வேலை தான் சிலர் நினைக்காங்க. இதுக்கு தான் இதான் இது குடும்பமா? இல்லையே, இல்லவே இல்லை. தேவனுடைய மக்களே, கர்த்தரை கனப்படுத்துங்கள். உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிறுவலை சிந்தன அந்த தியாக பொருட்டம் தான் அவங்க ஆண்டவர். அவர் இந்த போலவத்தில் இருக்கும்போது அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார், தன் தம்பிக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி கல்வாரி போயிட்டாருன்னு போடல. சண்டைங்கிற பேச்சு குடும்பங்கள் இருக்கக்கூடாது, ஒளின்னு நான் சொல்கிறேன். சுயநலம் அதுதான். என்னையும் எல்லாரும் தூக்கலை, எல்லாம் பார்க்கல, என்னைய இது பண்ணலை. அதுமாதிரி இல்லை தேவன் மக்களை இயேசுனார் இந்த போல திரும்ப சொன்னார். வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால், எத்தனை பேர் முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் போட்டி போட்டு அடுத்தவன் கழுத்தில் ஏறி மிதித்து கொண்டு முன்னார போக கடவன். அப்படி சொல்லலை, அப்படி உலகம் சொல்லி கொண்டு இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களை முதன்மையாக இருக்க நான் விரும்புகிறேன், ஆனால் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் அவன் உங்களுக்கு வேலைக்காரனா என்ன செய்ய கடவன், இருக்க கடவன். என்ன ஆண்டவர் இது? அவன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, முதன்மையாக வரணும்னா இதுதான் பரலோகத்தினுடைய பிரின்சிபிள். உலகத்தில் ஒரு பிரின்சிபிள் இருக்குது. அடுத்தவன் கழுத்தில் மிதிச்சு காலை வாரி கீழே செய்கிறது, தள்ளி போட்டு நடந்துட்டு போய் நான் முதன்மையாக இருக்கிறேன். அதுமாதிரி கர்த்தர் சொல்றாரு, இது இது பூலோகம் வேற, பரலோகம் வேற. பூலோகத்தினுடைய அதிபதி பிசாசு, பரலோகத்தின் தேவன் அவர் நம்முடைய இயேசு.
அவர் ஒரு பிரின்சிபிள் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உயரணும்னு சொன்னால் தாழ்த்த கற்றுக்கொள், உயரணும்னு சொன்னால் ஊழியம் செய்கிறக்கு நினச்சி கற்றுக்கொள். பாருங்கள், இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி டவலை இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்ணியை எடுத்து சீஷருடைய கால்களை கழுவினான் எழுதப்பட்டிருக்குது. பரலோகமே தேவதூரெலாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. சீஷருடைய கால்களை கழுவுறாரு பாருங்க. ஒரு மாதிரியை வச்சுட்டு போகிறேன், இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கட்டும். முதலாவது சீஷர்கள் தான் ஆதி ஊழியக்காரர்கள். இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கட்டும். போட்டுட்டு முன்னால் மேலே ஏறணும் யோசிக்காத. அது தேவ ஆவி கிடையாது. காலை கழுவுறதுக்கு கூட நான் ரெடின்னு சொல்லு. பரலோகத்தின் தேவன் ஒன்று என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்கள்? அடங்கியிருங்கள். இது என்ன கரம்னு கேட்டால், அடுத்தவங்க காலை கழுவுற கரம், நன்மை செய்கிற கரம், ஒரு உதவி செய்கிற கரம். எந்த விதத்திலாம் ஒரு லாபமாக இருக்கும். என்னையால் சாகும் வரைக்கும் எந்த நஷ்டமும் உனக்கு என்ன செய்யாது? வராது. இதுதான் இயேசுநாதருடைய ஆவி. எனக்கு நஷ்டம் வரட்டும், உனக்கு நஷ்டம் வராது. அருமையான இதுதான் தேவ ஆவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே அடுத்த வசனத்தில் வச்சுடாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கும்படி வந்தார். மனுஷகுமாரன் எதுக்கு வந்தார்னு கேட்டால், சேரில் உட்காந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, விசிறி, பெரிய விசிறி, ஏய் வீசுடா, என்ன சும்மா இருக்கா, இப்படி இல்லை. அருமையான தேவனுடைய மக்கள், அது தேவ ஆவி கிடையாது, அது பிசாசின் ஆவி. இந்த ஆவி தான் எல்லா பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இங்கே கர்த்தர் சொல்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தான். தண்ணி எடுக்கணுமா வாளியில் நான் தான் முதல்ல, காலை கழுவணுமா நான் இருக்கேன். சீஷர்கள் சொன்னால், ஆண்டவரே பயமாக இருக்குது எங்களுக்கு. கர்த்தர் சொன்னார், இல்லை, பின்னால் வர மக்களுக்கு நான் ஒரு மாதிரி என்ன செய்கிறேன்? காண்பிக்க விரும்புகிறேன். அதுமாதிரி இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காது. சண்டை என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. அநேகர் உங்களை விரும்புவார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அநேகர் உங்களை விரும்புவார்கள். இயேசுநாதர் மரித்து போனார். இன்றைக்கு அவருக்காக மரிப்பதற்கு லட்ச மக்கள் ஆவலாய் காத்திருக்கிறார்கள். அவர் யாரையும் நீ எனக்காக சாவுன்னு சொல்லலை, ஆனால் அவருக்காக சாவு இருக்குது. இன்றைக்கு மக்கள் மேலே காத்திருக்கிறார். காரணம், இந்த நன்மை செய்கிற ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும் என்று அதற்காகவே வாழுகிற ஆவி. இது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக தான் அருமையானே கிறிஸ்துவுக்காக ஆட்களை நான் பிடிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இன்றைக்கி ஃபோர்டு கார் அங்கங்கே எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஃபோர்டு காரை பார்க்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், ஹென்ரி ஃபோர்டும்போது சாதாரண ஒரு மனுஷன் பாருங்கள், மெக்கானிக்கு. இந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கும் பொழுது அந்த நாட்களில் கார்னு சொன்னால் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் இவர்கள் மாத்திரம் தான் வச்சுருந்தாங்களா. அது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள். சாதாரண மக்கள் தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரீதியிலே அருமையான இவருக்குள்ளே ஒரு ஆசை வந்ததான், எல்லா மக்களும் ஓட்டுற மாதிரி ஒரு காரை செய்தா அது எவ்வளவு நன்மையாக இருக்கும். ராத்திரி பகலாக எப்படி இதை நாம் செய்யலாம், சீப்பாக இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பாருங்கள். கடைசியில் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை அருமையான நிறைவேற்றும்படி உதவி செய்தாராம். பாருங்கள், சாதாரண மக்கள் வாங்குகிற நிலையிலே காரை உருவாக்கி அவர் விற்க ஆரம்பித்தாராம். பாருங்கள், எல்லா மக்களும் அவரை பாராட்டினார்கள். அது மாத்திரமல்ல, பெரிய கோடீஸ்வரனானி செய்துவிட்டார், மாறிவிட்டார். உயர்வுக்கு வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெல்லாம் வேற திசையில் போயிட்டு இருக்கும்போது யாரை கொல்ல போட்டு யாருக்கு பாதகம் பண்ணி பறித்து பிடுங்கி எப்படி முன்னேறலாம்னு இன்றைக்கு மக்கள் யோசிக்கும் பொழுது பாருங்கள், யாருக்கு நன்மை செய்யலாம். சாதாரண மக்கள் காரில் போனால் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ஆசைகள் கோடிகளை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து விட்டது, கொண்டு வந்து விட்டது என்பதை தெரிந்து. இதுதான் வேதம், இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. அது நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது காந்தம் போல அது இந்த ஆசீர்வாதத்தை கவர்ந்து இழுக்கிறது. காரணம், ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே தேவனிடத்தில் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன் அவர். நாம் சில தகுதிகளை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசேஷமாக சுயநலத்தை தோண்டி புதைத்து விடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? கவனிங்கள், ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்குட்பட்டவைகள். நம்முடைய தேவனை போல நம்முடைய சுபாவம் நமக்குள்ளே உருவாகிறது தான் தேவனுடைய பிரதானமான நோக்கம். மனிதன் மாறும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை தரம் மாறுகிறது. மனிதன் தேவனை போல நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கும் பொழுது
அருமையான பிரயாசம் இல்லாதபடி, வேர்வு இல்லாதபடி அருமையான ஆசீர்வாதங்கள் அவன் என்ன செய்கிறது? சூழ்ந்து கொள்கிறது. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழி. எல்லாரும் கண்களை மூடும், தயவுசெய்து எல்லாரும் இருந்திருப்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கற்று சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். விலையேற பெற்றவங்களுடைய அழைப்புக்கான துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே நீரங்களை அழைத்திருக்கப்படி நாம் துதிக்கிறோம். மகிமையான அழைப்பு, அதற்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்மை செய்கிற அழைப்புக்காக நம்ம துதிக்கிறோம். இந்த உலகத்திலே பெரிய அழைப்பு நன்மை செய்கிற அழைப்பு. தகப்பனே, இந்த உலகத்திலே பெரியவர் எங்கள் தேவன். அப்படி ஆவி, நன்மை செய்கிற ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தாவே, எல்லாரும் இந்த நாட்களில் கர்த்தாவே நன்மை செய்யலாய் சுற்றி தெரிய எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு நன்மையை கூட்டி தருவீர். கர்த்தாவே, இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீரே. எழுத்தின்படியே அந்த வார்த்தைகளை எல்லாருடைய வாழ்க்கையும் உறுதிப்படுத்துவீராக. அப்படி செய்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.